இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். ஆதி திருச்சபையில் இருந்து இன்று வரை தேவனுடைய மக்கள் ஒரே நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறார்கள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவதாகும். தலைமுறைகள் மாறினாலும் இந்த நம்பிக்கை மாறவில்லை. இன்றைய அனுதின தியானம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். வெளிப்படுத்தல் 1:7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவும் விரைவாகவும் மீண்டும் வருவார் என்பதை உறுதியாக சொல்லும் வாக்குத்தத்தமாகும். அவர் மீண்டும் வருவார் என்பது வேதாகமம் முழுவதும் பேசப்படும் ஒரு முக்கியமான சத்தியம். ஆண்டவரின் இரண்டாம் வருகை மனிதனின் கற்பனை அல்ல, அது தேவன் தம்முடைய மகிமையில் வெளிப்படும் ஒரு வல்லமையான நிகழ்வு ஆகும். ஆதி திருச்சபையில் இருந்து இன்று வரை தேவனுடைய மக்கள் ஒரே நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறார்கள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவதாகும். தலைமுறைகள் மாறினாலும் இந்த நம்பிக்கை மாறவில்லை. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22:20. இந்த வசனம் நம் இதயத்தில் நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இந்த கடைசி நாட்களில் வாழும் நாம் கூட அதே ஆவியில் எப்பொழுதும் ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இந்த வார்த்தை அவருடைய வருகையின் விதம் எவ்விதமாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்கிறது. மேகங்களுடனே வருகிறார் என்பது அவர் மேகங்களின் வழியாய் வருகிறார் என்பதை சொல்கிறது. மேகங்கள் தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த அவருடைய சமூகத்தை குறிக்கிறது. மோசே தேவனை சந்திக்கச் சென்ற போது சீனாய் மலையில் மேகம் மூடியது. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். யாத்ராகமம் 24:15-18 வரை. சாலமோன் கட்டிய தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை மேகமாக இறங்கியது. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியஞ்செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 1 ராஜாக்கள் 8:10-11 வரை. தேவன் தம்முடைய மகிமையின் மேகங்களுடனே இறங்கி வரும்போது நாம் சந்தோஷமாய் காண்போம். இயேசு வரும்போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் நம்முடைய மீட்பராக, ராஜாவாக, நீதி செய்கிறவராக வருகிறார். எனவே அது நமக்கு ஆனந்தமான நாள். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். லூக்கா 21:27-28 வரை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.